ஓகே, இன்னைக்கு என்ன டுட்டோரியல் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா வந்து எப்படி அதிகப்படியான ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகப்படியான மக்களை வந்து எப்படி நம்ம பேஜை வந்து விசிட் பண்ண வைக்கிறது, அதை பற்றின ஆடு தான் இந்த டுட்டோரியல் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க டுட்டோரியல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் மேனேஜர் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் மேனேஜர் மூலியமாக தான் வந்து நம்மளோட ஆட் எல்லாமே வந்து நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது மூலிமா ரன் பண்ணுற ஆடை வச்சு தான் நமக்கு வந்து அதிகப்படியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி இது மூலிமா வந்து நம்ம ஆடை ரன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட் மேனேஜர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆட் மேனேஜர் வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறது, அதை பற்றின டுட்டோரியலில் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்து அந்த ட்விட்டர் வந்து வாட்ச் பண்ணிட்டு அப்புறமா வந்து இது பாருங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு அகைன் வந்து இந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணி உள்ள வந்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வரும். இங்கே வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கலாம். நம்ம வந்து நிறைய ஆட் ரன் பண்ணனால வந்து நமக்கு ஆடு அந்த ரன் பண்ண ஆடுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாமே இங்கே காட்டிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான ஆட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து தான் உங்களோட ஆடெல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆட் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு பிராண்ட் அவேர்னஸ் இருக்குது, ரீச் இருக்குது, டிராஃபிக் ஆட் இருக்குது, எங்கேஜ்மெண்ட் இருக்குது, ஆப் இன்ஸ்டால் இருக்குது, வீடியோ வியூஸ் இருக்குது, லீட் ஜென்ரேட் பண்ணுறது இருக்குது, மெசேஜ் இருக்குது, கன்வர்ஷன் இருக்குது, ஸ்டோர் டிராஃபிக், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரியுமே ஒரு செக்ஷனில் வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ பிராண்ட் அவேர்னஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிராண்ட் அவேர்னஸ் எடுத்துக்கலாம். உங்களோட பிஸ்னஸ் வந்து அதிகப்படியான மக்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா ரீச் பட்டனை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆடு வந்து டிராஃபிக்கை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நிறைய ஆடு வந்து உங்கள் ஊரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த டிராஃபிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது உங்களோட ஆடுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து இந்த டிராஃபிக் ஆட் தான் சூஸ் பண்ணி வந்து அந்த ஆடெல்லாம் ரன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ எங்கேஜ்மெண்ட் மீன்ஸ் வந்து உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் நடக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த எங்கேஜ்மெண்ட்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆப் ரன் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வியூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ லீட் ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா ஒரு லீடு நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம எடுக்கணும், அவங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட், மக்களோட டீட்டெயில் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த லீட் ஜென்ரேஷன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் மாதிரி நம்ம நீங்கள் நிறைய ஆட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆடு ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணால் ஒரு கான்டாக்ட் ஃபார்மில் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மெத்தட், லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது இந்த மெத்தட் தான், ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் டிராஃபிக்ன்றது வந்து லோக்கல் உங்களோட பர்டிகுலர் ஏரியாவில் வந்து லோக்கல் மக்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஸ்டோர் டிராஃபிக்ன்றது நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் எங்கேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். எங்கேஜ்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் வந்து 3 விதம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் இருக்குது, பேஜ் லைக்ஸ் இருக்குது, ஈவென்ட் ரெஸ்பான்சிபிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் எங்கேஜ்மெண்ட் மீன்ஸ் வந்து பர்டிகுலர் போஸ்ட்டை மட்டும் நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், லைக் கமெண்ட் ஷேர் நடக்கிறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். பேஜ் லைக்ன்றது வந்து எதுக்குன்னா நம்மளோட பேஜே வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது வந்து டுட்டோரியல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து செகண்டரி கிராஃப்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் லைக்ன்றதை நம்ம கிளிக் பண்ணி வச்சிருக்கோம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூன்றதை நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ கண்டினியூ நான் கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்தா நம்ம ஆட் ரன் பண்ணுறதுக்கான செக்ஷன் வந்து இங்கே வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம ஆடெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்னா கம்பெனி நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் வந்து நீங்கள் எந்த நேம் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து நான் பேஜ் லைக்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம், அது பேஜ் ஃபாலோன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த நேமெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற நேமுக்கும் இப்போ நம்ம ரன் பண்ணுற ஆடுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாளை பின்ன இந்த ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வரும்போது இந்த பர்டிகுலர் ஆட் வந்து எதுக்காண்டி நம்ம ரன் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியணும், அதுக்காண்டி இந்த இதை நம்ம கொடுக்குறது, ஓகேங்களா? ஸோ இந்த டுட்டோரியல் வீடியோக்காண்டி வந்து நான் வந்து பேஜ் ஃபாலோன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட ஆப்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம பேஜ் லைக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கேம்பெயின் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே ஏபிடெக்ஸ் மற்ற எதுவுமே நீங்கள் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பட்ஜெட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஆப்பில் இருக்கும், நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட் 2 இதில் உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது சூட்டபிள் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோக்காண்டி வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் லைஃப் டைம் பட்ஜெட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டு என்னோட இந்த பர்டிகுலர் ஆடு வந்து என்னால் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 rupees அந்த ஆடுக்காண்டி நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ 3000 rupees அந்த ஆடுக்காண்டி நான் செலவு பண்ண போகிறேன். என்னோட பேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 3000 rupees வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? லைஃப் டைம் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் வந்து டெய்லி பட்ஜெட்டில் கொடுத்தீங்கன்னா டெய்லி இந்த ஆடு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் டெய்லி பட்ஜெட்டில் வந்து ஒரு 1000 rupees நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களோட ஆடு வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் 1000 ரூபா மணிக்கு வந்து 10 நாளைக்கு வந்து உங்களுக்கு 10,000 கணக்கு வந்துடும், ஓகேங்களா?
ஸோ அதான் டெய்லி பட்ஜெட்டுக்கும் லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஸோ நம்மளோட லைஃப் டைம் பட்ஜெட்டில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே மட்டும் நம்மளோட ஆட் வந்து இங்கே ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்காண்டி வந்து நான் 3000 rupees நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருங்க, மற்ற எதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளோட ஆட் செட்டப் பண்ணுறக்கூடிய செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஆட் செட் நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் எந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த வீடியோ கண்டினியூ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலோ மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த நேம் கொடுக்கணும் நீங்கள் ஒரு விருப்பப்படுறீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற நேமுக்கும் நம்ம ரன் பண்ணுற ஆடுக்கும் நம்மளுடைய சொல்லிட்டு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு மல்டிபிள் பேஜ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து எந்த பேஜ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க இங்கே வந்து ஷெடியூல், நம்மளோட பட்ஜெட் ஷெடியூல் வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி வரும். நம்மளோட ஆட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த டேட்டில் வந்து நம்மளோட ஆட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோன்றதை வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு டேட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 10 days வந்து நான் என்னோட ஆட் வந்து ரன் பண்ணுற மாதிரி செக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். எப்போ எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் முடிக்கிறீங்க, டைமிங்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. சூஸ் பண்ணிட்டு கீழே டேட்டா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கிரியேட் நியூ ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே பார்க்கும்போது வந்து கஸ்டம் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கேட்குது. இது கஸ்டம் ஆடியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஒரு ஆடெல்லாம் நம்ம ரன் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா. ஏகப்பட்ட ஆட் வந்து ரன் பண்ணியிருப்போம். ஒரு பர்டிகுலர் ஒரு டார்கெட் பீப்புள் வந்து நம்ம டார்கெட் பண்ணி தான் நம்மளோட ஆடெல்லாம் ரன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம டார்கெட் பண்ண பீப்புள் வந்து அகைன் நம்ம டார்கெட் பண்ணி நம்மளோட பேஜை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி ரன் பண்ண ஆடை வந்து நம்ம பர்டிகுலர் ஒரு டார்கெட் பீப்புள் வந்து நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருந்தோம். அதே லிஸ்ட்டே வந்து அகைன் நம்ம டார்கெட் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த கஸ்டம் ஆடியன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து புது ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இது நமக்கு வந்து இது இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே நீங்கள் விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்தியான்னு இருக்கும். ஸோ அந்த இந்தியான்றது வந்து நீங்கள் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து எங்கே உங்களோட பேஜ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோக்காண்டி வந்து நான் தமிழ்நாடு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டேன். ஸோ தமிழ்நாடு முழுக்கவே நம்மளோட ஆட் வந்து இங்கே ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்கவே நான் இப்போ மார்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு முழுக்க நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ லொக்கேஷன் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கும் ரீசென்ட்லி வந்து நம்மளோட ஊரில் வந்து குடியேறின மக்களுக்குமே நம்மளோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். அதுதான் இந்த செகண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து எந்த ஏஜ் குரூப் மக்கள் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் டிஃபால்ட்டாக நான் இப்படி விட்டுறேன். 18 to 65 வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு வந்து என்னோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஜெண்டர் இருக்கும் கீழே. ஸோ ஜெண்டர் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆல் மென் அண்ட் உமன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து உமனுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறதா நீங்கள் உமனை மட்டும் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த வீடியோ கண்டி வந்து நான் வந்து ஆல்ன்றதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ எந்த லாங்குவேஜ் மக்களை வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம வந்து தமிழ் டைப் பண்ணோம்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து இங்கே கிளிக் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ தமிழ்ன்றது நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். சூஸ் பண்ணிட்டு கீழே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் மற்ற எதுவுமே இங்கே எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்த பிறகு வந்தோம்னா கீழே வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் கேட்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட், மேனுவல் பிளேஸ்மெண்ட் 2 கேட்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கே அவங்களே வந்து ரேண்டமாக ஒரு டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி நம்மளோட ஆடை வந்து ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே அவங்க ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது. மேனுவல் பிளேஸ்மெண்ட்றது வந்து நம்மளே வந்து மேனுவலாக வந்து நமக்கு எங்கெங்கே நம்மளோட ஆடெலாம் ரன் ஆகணுமோ அதை வந்து நம்ம மேனுவலாக நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் அந்த மேனுவல் பிளேஸ்மெண்ட்றது வந்து அதுதான். ஓகேங்களா. ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இங்கே வந்து டிவைசஸ் கேட்கும். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த டிவைஸில் வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகணுன்ற மாதிரி கேட்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல் டிவைஸ்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து எங்கெங்கே ரன் ஆகணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு மொபைல் மட்டும் வேணால் மொபைல் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோ காண்டி வந்து அப்படியே நான் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது நம்மளோட ஆட் வந்து ஃபேஸ்புக் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ்புக்ன்றது வந்து அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். அது அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து எங்கெங்கே நம்மளோட ஆட் ரன் ஆகும்னா ஃபேஸ்புக் ஃபீட்டில் வந்து ரன் ஆகும். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையுமே நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ 2 இடத்துலையுமே வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். கீழே வந்து இன்னும் லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அடுத்த இந்த செக்ஷனில் இந்த இடத்துல வந்து நம்மளோட செக்ஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளோட ஆட் வந்து இங்கே தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதை வந்து நீங்கள் கவனமாக கவனித்து பார்த்துக்கோங்க.
ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள வந்த பிறகு இங்கே வந்து நம்மளோட ஆட் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு எந்த நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வீடியோக்காண்டி வந்து அதை வந்து நான் டிஃபால்ட் அப்படியே நான் போட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே டேட்டா ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ எந்த பேஜ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோமோ அந்த பேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பேஜ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி எந்த பேஜ் வந்து இங்கே கொடுக்கணுமோ அந்த பேஜ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு கீழே ரைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து உங்களோட டிஃபால்ட்டாக வந்து ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு அவங்களோட அப்டேட் பேஜ் இருந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை வேணான்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அப்படியே டிஃபால்ட்டாக நம்ம விட்டுறலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் ஆல்னு கொடுத்துட்டு மீடியா கேட்கும். மீடியா கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட பேஜ் ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ பேஜ் ஓப்பன் பண்ணால் அது வந்து நீங்கள் எந்த ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் மக்களுக்கு ஓப்பன் நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் இதை வந்து அப்படியே டிஃபால்ட்டாக எனக்கு விட்டுறது இதுவே எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ விட்டுட்டு கீழே வந்து நம்மளோட பிரைமரி டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மக்கள் வந்து நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அந்த டெஸ்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இங்கே வந்து நீங்கள் ஐ கேட்சனாக இருக்கிற மாதிரியான ஒரு லெட்டர்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆட் வந்து இப்போ எங்கே ரன் ஆகும் பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஸ்புக் ஃபீட்டில் ரன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்மே நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக் ஃபீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ரன் ஆகும். இந்த மாதிரி உமைகேட் அக்கௌண்ட் ஸ்பான்சர்னு போட்டு நம்ம பிரைமரி டெஸ்ட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் மேலே. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்ம நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இங்கே அப்பியர் ஆகும். இங்கே வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுறதுக்குண்டான ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான ஒரு இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஐக்கான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட் பிளேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி இந்த ட்ராக்கிங்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் தான் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இங்கே வந்து அவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறது நம்மளோட வேலை. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பப்ளிஷ்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இது வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண பிறகு ஃபேஸ்புக் வந்து நம்மளோட ஆடை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒரு 1 or 2 hours வந்து எடுத்துக்குருவாங்க. சம்டைம்ஸ் வந்து 24 hours கூட வந்து நம்மளோட ஆடை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட் டைமிங் வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அதுக்குப்படியான ஃபாலோவர்ஸை வந்து நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்குது. இப்போ ரிவ்யூன்னு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட ஆட் வந்து இப்போ வந்து ரிவ்யூவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 1 or 2 hours வந்து நம்மளோட ஆடுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்தோன்னா நம்ம குறித்த டேட்டில் நம்ம குறித்த லொக்கேஷனில் எல்லாரோட மொபைலுக்குமே நம்மளோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்மளோட பேஜ் வந்து போகும். சஜஷனில் நிறைய பேருக்கு போகும். ஸோ நம்மளோட பேஜை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? So thank you so much.